ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி உப்பு உருண்டை. பிராமின்ஸ் வீட்டிலலாம் இதை உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக எல்லாருமே கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த உப்பு உருண்டை எப்படி செய்கிறாங்க அதை பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவு பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் போட்டு காய வைக்கலாம். ஃபேன் கடியில் வச்சு காய வச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஓரளவு ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கையில் எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அந்த அளவு காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துட்டு அது கூட தேவையான பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்காக 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்ததாக 1 டீஸ்பூன் குருமிளகு. இதில் நமக்கு காரம் நம்ம ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த பெப்பர் தான் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ண போகிறோம். ரொம்ப பவுடராக இருக்க வேண்டாம், ரவை பதத்தில் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் இந்த பருப்பு எல்லாமே நம்ம இப்போ போட்டோன்னா சம்டைம்ஸ் நல்லா அரைப்படாது. ஸோ மிக்சியில் ஃபஸ்ட்டே இந்த பருப்பு, குருமிளகு, சீரகம் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த அரிசி ஆட் பண்ணி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளுடைய இந்த கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயாச்சு. நீங்களே பாருங்கள், இதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பவுடராகவும் இல்லை, சேம் டைம் ரொம்ப ரவா ஸ்டேஜ்லேயும் இல்லாத மாதிரி பருப்பருன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுமே கடுகு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூட உளுந்து பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாமே கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சாப்பிடும் பொழுது அது க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கூடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்மளுடைய ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெட் சில்லிஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு உருண்டைக்கு ஆனியன் எல்லாமே ஆட் பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆனியன் எதுவுமே ஆட் பண்ணலை. நம்மளுடைய கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போது நம்ம சொன்ன மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அண்ட் வரமிளகாய், கருகாப்பிள் தழை இதெல்லாமே இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த கொழுக்கட்டைக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஆனியன் சட்னி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா அரைச்சி விட்ட சாம்பார் செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நம்ம போட்டிருக்கிற இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே நல்லா பொரிப்படணும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ஸ்பைஸ் அளவாக போட்டிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கிற டொமேட்டோ சட்னி கொஞ்சம் ஸ்பைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் இதில் ஸ்பைஸ் கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுடைய கடுகு, வரமிளகாய் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். 1 கிளாஸ் ஆஃப் இந்த கண்டென்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நமக்கு இந்த இடத்துல தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லைனா டின்னருக்கோ செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். இந்த உப்பு உருண்டை பவுடரை நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும், முதல்லையே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா எப்படி நம்ம ரவை கைவிடாமல் கலக்கி விடுறோமோ அதே மாதிரி இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுட்டு அப்படியே நம்ம கலக்கி விடணும். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் திருகி ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா தூவிட்டு கைவிடாமல் கலக்குங்க. கொஞ்ச நேரத்துலேயே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா பச்சரிசிங்கிறதுனால தண்ணி பட்ட உடனேயே அது கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் கலக்கி விட்டுட்டே இருக்கிறோம். இந்த உப்பு உருண்டைக்கு உங்களுக்கு கொத்தமல்லி தழை ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலாக இது இப்படி தான் செய்வாங்க. இதுக்கு வேறு எந்த விதமான ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ண மாட்டாங்க. அதனால் நானும் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டுட்டே கலக்கி விடணும். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும். ஜஸ்ட் கலக்கி விட்டுட்டு லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா அரிசியும் நல்லா வெந்து வரும். அதுக்காக கொஞ்சம் நேரம் லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேக வேண்டியது இருக்குது. அதுக்காக கொஞ்சம் கலக்கி கொடுத்துருவோம்.
அப்பப்போ நம்ம கலக்கி கொடுக்கலைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக கலக்கி கொடுத்துருங்க. தண்ணி நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கரெக்டான பதத்துக்கு தண்ணி ஆட் பண்ணணும். ஒரு கிளாஸ்க்கு 5 கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் எல்லாமே நல்லா சக் ஆகிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு கடாயிலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ கலக்கி விடும் பொழுது கடாயில் ஒட்டவே இல்லை, நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரமாக நீங்கள் ஃபேன் கடியில் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கிறதால கொஞ்சம் நேரம் நம்ம ஃபேன் கடியில் வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நல்லா ஆறிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வருது. பார்த்தீங்களா, தனித்தனி பீசஸாகவே வர ஆரம்பிச்சிடும் உதிரி உதிரியாக. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் வாட்டர் தொட்டுட்டு நீங்கள் உருண்டை பிடிங்க. அப்படி இல்லைன்னா ஆயில் தொட்டுட்டும் நீங்கள் உருண்டை பிடிக்கலாம். ஓரளவு சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்லேயோ இல்லை வந்துட்டு உதிரி உதிரியாகவே நீங்கள் வேக வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். உருண்டை தான் பிடிச்சி வைக்கணும்னு கிடையாது. இதை எல்லாமே நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவே இல்லை. அதுதான் நம்ம வந்து ஆயில் இல்லைன்னா வாட்டர் விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சோன்னா தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நமக்கு கையில் ஒட்டி வர ஆரம்பிக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த உப்பு உருண்டைக்கு நீங்கள் கோகோனட் ஆயில் ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் வாசனையோட சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி 2 விதமாக பண்ணணும். உதிரி உதிரியாக அப்படியே வேக வச்சு எடுத்துட்டோம். குழந்தைங்களுக்கு அது பிடிச்சிருக்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டோம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஷேப்ஸில் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.